இந்தியாவுடைய நேஷனல் கேம்னு நம்பப்படுறது ஹாக்கியாக இருந்தாலும் நம்ம ஒரு நேஷனாக சேர்ந்து ஆடுற கேம் எதுனா கிரிக்கெட் தான். எவ்வளோ பெரிய தலை போகிற வேலையாக இருந்தாலும் அதுக்கு நடுவில் ஸ்கோர் என்னடான்னு கேட்கலன்னா பலருக்கு இங்கே தலையே வெடிச்சிடும். ஆனால் இதே இந்தியன் க்ரௌட் தான் ஒரு ஸ்டேடியமில் பண்ண சம்பவத்தால் சர்வதேச அளவில் நம்ம தலகுனிய வேண்டிய நிலைமைங்கிறது வந்துச்சு. அந்த கசப்பான கிரிக்கெட் மேட்ச் நிகழ்ந்த தினம் இன்று 1996 மார்ச் மாதம் 13 பலம் வாய்ந்த இந்திய அணி அப்போ கத்துக்குட்டியான ஸ்ரீலங்காவோட ஈடன் கார்டன்ஸில் மோதினாங்க. ஏற்கனவே காலிறுதியில் பாகிஸ்தானை பஞ்சராக்கின தெம்போட வந்த இந்தியாவை இன்னும் ஊக்கப்படுத்துறதுக்காக 60,000 ஃபேன்ஸ் ஈடன் கார்டன்ஸில் குவிஞ்சிருந்தாங்க. முதல்ல பேட்டிங் செஞ்ச ஸ்ரீலங்கா 252 ரன்னை டார்கெட்டாக கொடுத்தாங்க. இன்னைக்கு ஒரு பெரிய விருந்து இருக்கு. தலைவன் சச்சின் செஞ்சுரி, இந்தியா விக்டரின்னு கணக்கு போட்டுக்கிட்டு இருந்தப்போ அங்கே நடந்ததே வேற. சச்சின் 65 ரன்களில் அவுட் ஆனாரு. அவருக்கு அடுத்து இதோ வரன்னு அடுத்தடுத்து அவுட் ஆனாங்க 6 பேர். கடைசியாக 120க்கு 8 விக்கெட். அவ்வளவுதான். இந்தியாவுக்கு வெறிகுண்ட ரசிகர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத லிட்ரலா உலகம் அன்னைக்கு தான் உணர்ந்துச்சு. டிவியில் அந்த மேட்சை பார்த்தாலே டிவியை உடைக்கிறவங்க நேரில் அந்த மேட்சை பார்த்தா என்ன பண்ணுவாங்க? மொத்த ஸ்டேடியத்தையும் ரத்த காடா மாத்தி கலவரம் பண்ணாங்க. ராமாயணத்துல இலங்கை தீப்பிடிச்சு எரிஞ்ச மாதிரி இலங்கை மேட்சால ஈடன் கார்டன் பத்திக்கிட்டு இருந்துச்சு. இதுக்கு மேல மேட்ச் ஆட முடியாதுன்னு ஸ்ரீலங்கா டீம் ஒதுங்க, வெறிகுண்ட அந்த ரசிகர்கள் கிட்ட இருந்து இந்தியா டீம் பதுங்க, மேட்ச் ரெஃப்ரி போதுண்டா சாமி ஆளை விடுங்கன்னு சொல்லி மொத்தமா மேட்சை கேன்சல் பண்ணிட்டு ஸ்ரீலங்கா டீம் வின்னு அறிவிச்சிட்டாரு. சென்னை இஸ் நாலேஜபிள் கிரௌட் அப்படின்னு உலகமே கொண்டாடுற இதே இந்தியாவில் தான் வேர்ல்ட் கப் ஹிஸ்டரியிலேயே ரசிகர்களின் மோசமான நடத்தையால் ஒரு மேட்சை மொத்தமாக நிறுத்தப்பட்ட கசப்பான சம்பவமும் அரங்கேறிச்சு. இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு பிக் பேங் போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.